ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். காலை நேரம் அப்படின்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்த நேரங்க. மகா பெரியவா சொல்வா, இந்த காலை பொழுதுல மட்டும் எப்போதும் தவற விட்டுறாத. அந்த நேரத்துல நீ என்ன செய்யறையோ அதுதான் உனக்கு எல்லாமே கொடுக்கும். நீ வேலைக்கு போறியா, அந்த வேலையில உனக்கு நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நீ இதெல்லாம் இழந்துட்டேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா, அது எல்லாமே உனக்கானதா மாறும். எத்தனையோ விஷயங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனா காலை பொழுதுல மட்டும் தவற விடாதன்னு பெரியவா எப்பவுமே சொல்லுவா பக்தர்கள் பார்க்க வரும்போது. அப்படி பெரியவா சொன்ன மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சொல்ல பார்க்க போறோம். சரியா, இதை நீங்க காலை எழுந்த உடனே சொல்லணும். அப்படி இந்த ஒரு சொல்ல காலை எழுந்திருச்ச உடனே நீங்க சொல்வது மூலியமாக உங்க வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் இத்தனை காலங்கள் ஒவ்வொரு நாளும் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள்னு அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க மாத்திக்க முடியும். இந்த ஒரு பரிகாரம், அதாவது மந்திர சொல்ல சொல்வதற்கு பூஜை விரதம்னு எதுவுமே தேவையில்லை. ஏன், நீங்க குளிக்க கூட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சொல்லி முடிக்கிறது மூலியமா உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு நாட்கள் எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திச்சோ அப்படிப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்குவதற்கான எளிமையான மந்திரச்சொல்லாக இருக்கும். இது பெரியவா சொன்ன ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரச்சொல். இப்படிப்பட்ட ஒரு மந்திரச்சொல்லை நீங்க சொல்லி முடிக்கக்கூடிய அந்த நிமிஷத்துல உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க அனுபவிச்ச அத்தனை விதமான ஏமாற்றங்கள் கவலைகள்னு எல்லாத்தையுமே இது தீர்த்துரும். இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கும். சவால் வர்றங்க, இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரச்சொல். இதை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நீங்க பார்த்த துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து விடுபடுவதற்கான மந்திரச்சொல்லாக இது இருக்கும். அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த பத்தியுமே யோசிச்சு குழம்பிக்கிட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாம தவிர்க்காதீங்க. ஏன்னா இது உங்களுக்கான நாளாக அமைய போகுது. உங்களுக்கான நாளை நீங்க தவற விட போறீங்களா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட மந்திரச்சொல்ல சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரியும். பெரியவா சந்திக்க பக்தர்கள் எப்போதும் காஞ்சிக்கு வருவா. அப்படி வந்திருந்த போது சொன்ன ஒரு விஷயம் தாங்க இது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரச்சொல். அதனால இதை நீங்க முழு மனசோட சொல்லுங்க, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பலன் கிடைக்கும். முதலாவது விஷயம், இதை யார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள்னு யார் வேணாலும் சொல்லலாம். முக்கியமா ஆண்களும் இதை சொல்லக்கூடிய மந்திர சொல் தாங்க. அனைவருமே சொல்லலாம், இவர்கள் தான்றது கிடையாது. அப்படி சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, காலை எழுந்தோன்னுமே சொல்லணும். உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்ற போது உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க வெறும் வார்த்தைகளாகவும் உச்சரிச்சுக்கலாம். இதை சொல்லும் போது நிச்சயமாக நீங்க உங்களுடைய பெட்ல இல்ல பாயில நீங்க எந்த இடத்துல படுத்திருந்தீங்களோ, கட்டில இருந்தாலும் சரி, அங்கேயே வச்சு அமர்ந்துட்டு சொல்லுங்க, போதுமானது. நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் இதுதான். நானும் சொல்றேன், நிச்சயம் நீங்க காலை பொழுதுல இது தவறாம சொல்லி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, துன்பங்களாக இருந்தாலும் சரி, அது அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமா நீக்கி நல்லது ஏற்படுத்தி கொடுக்குங்க. முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரச்சொல்லாக இருக்க போகுது. அன்புக்குரிய நண்பர்களே, நீங்க இதை சொல்லி பாருங்க, பெரியவாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் இதுதான். அம் பகவ அம் பகவ அம் பகவ. இதை மட்டும் 3 முறை காலை பொழுது எழுந்தோனையுமே சொல்லுங்க. இதை சொல்வதற்கு பூஜை விரதம் இருக்கணும், குளிச்சிருக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் தேவையில்லை. முக்கியமா சொல்ல போனா எந்த ஒரு விதியும் இதை உங்களால மாற்றி அமைக்க முடியும். எதிர்பார்க்காத மாற்றங்களையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இனி குழப்பம் வேண்டாங்க, பயம் வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நம்புங்க. உங்களுடைய மனசுல பெரியவா மேல நம்பிக்கை வச்சு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த காலை பொழுதுல சொல்லுங்க. ஒரு நாள் சொல்லணுமா, எத்தனை நாள் சொல்லுங்க கேட்டீங்க அப்படின்னா, இதை நீங்க தினமும் சொல்லிட்டு வரலாம். அதாவது எப்படின்னா, மண்டலம் போல சொல்லிட்டு வரலாம். 21 நாட்கள் சொல்லலாம், 108 நாட்களும் சொல்லலாம், 48 நாட்களும் சொல்லலாம். இது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப 3 நாட்களும் சொல்லலாம், ஒரு தினத்துல 3 முறையும் சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு எப்பப்பெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ பெரியவா மேல நம்பிக்கை வச்சு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றத ஒரு விஷயத்தை யோசிச்சு சொல்லி பாருங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கறதுல மாற்றுக்கத்தில்ல. அதனால தெளிவான ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், சொல்லி வாருங்கள், நல்லதையும் நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.